ஐயா துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர், எனது விளக்கை எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானையா, தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா, தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவானே, மதிலை தாண்டிடுவே, சேனைக்குள் பாய்ந்தே உந்தன் தயவானே, மதிலை தாண்டிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையே உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையே புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. நன்றி. இப்பொழுது ஜெப குறிப்பை சகோதரர் ஜெபா அவர்கள் நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நம்ம எல்லாம் கூடி வந்திருக்குது ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இந்த மாதத்தில் முதல் நாளில் ஐயா நம்மளை விட்டு கடந்து ஆண்டவர் சமூகத்தில் இளைப்பாறை கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஐயா இருக்கார், நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம். அம்மாவுக்கு மற்றும் அவங்க உறவுகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆறுதலாக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பாடல்கள் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஐயா இருந்தால் எனக்கு வரும்போது ஐயா இல்லைங்கிற எண்ணமே இல்லை. அப்படி உள்ள வரும்போது ஐயா வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி மனசில் ஓடிட்டே இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஜபம் ஐயா கூட இருக்கணும், ஊழியம் பண்ணணும்னு சொல்லி அம்மாவும் அவ்வளோ பிரயாசப்பட்டாங்க. நிறைய காரியங்கள் நாங்கள் ஐயாவும் இந்த ஒரு 3.5 வருஷமாக நான் அந்த ஊழியத்தில் உடன் ஊழியராக இருக்கிறேன். அவங்க கூட நான் எப்போவுமே என்னுடைய காரில் தான் வருவாங்க ஊழியத்துக்கு. ஊழியத்தில் போகும்போது உங்கள் கூட போவேன், கூட வருவேன். எல்லா காரியத்தையும் சொல்லுவாங்க, ஊழிய காரியத்தை குறித்து சொல்லுவாங்க. அதுவும் அம்மாவும் அதே மாதிரி ஊழிய காரியத்தை குறித்து சொல்லுவாங்க. ஒரு பெரிய இழப்பு தான். அதே மாதிரி இதை நம்பி இருக்கிற
இந்த ஊழியத்தை நம்பி இருக்கிறவங்க மற்றும் நிறைய பேர் நன்மை பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவர் மூலமாக, ஐயா மூலமாக அநேக நன்மை பெற்றிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஆறுதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிறைய காரியங்கள் அந்த நாட்களில் அந்த 3.5 வருஷங்கள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஐயா கூட நடந்தது ஒரு ஆச்சரியமாக அதிசயமாக இருக்குது. இந்த 1 ராஜாக்களில் 2 ராஜாக்களில் எலியா எலிசா அவங்க காலங்களில் நான் காலையில் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அப்போ பார்த்தீங்கன்னா எலியா வந்து ஒரு வல்லமையுள்ள ஊழியக்காரர். அவர் வந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி அந்த காலங்களில் நிரூபித்தவர். அவ்வளோ ஒரு வல்லமை உள்ளவர். அவர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு வீட்டில் போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி உரிமையோடு கேட்டு நிறைய அற்புதங்களை செஞ்சார் எலியா. அது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி தான் ஐயாவும் உரிமையாக ஒருத்தங்க வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட ஜெபம் பண்ணி உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எலியாவோட ஊழியத்தை ஐயா செஞ்சாங்க. நானும் பார்த்துருக்கேன். நானும் அவங்க கூட போய் இருந்து அவங்க கூட பாட்டு படித்து ஜெபம் பண்ணியிருக்கேன். அநேகருக்கு அற்புதம் நடந்திருக்கு. ஒரு பெரிய வளமுள்ள ஊழியம் ஆண்டவர் அவங்க மூலமாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு இந்த ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் வேணும். இதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். முதல்ல நம்ம வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கணும். சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நம்ம சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் பரிசுத்த பருவத்திலிருந்து நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்தமிட்டுனா நம்ம முழு இதயத்தோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடணும். அப்போ கூப்பிடும்போது தாவீது ராஜா அவருடைய பிரச்சனையிலிருந்து, அவருடைய சோர்விலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும்போது பரிசுத்த பருவத்திலிருந்து செவி கொடுத்தார். ஐயா சொல்லுவாங்க, கொடுத்து விட்டதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை தான், கொடுத்து விட்டதுக்காக நன்றி. எந்த காரியத்தை நீங்கள் அவங்க ஐயாட்ட போய் கேட்டாலும் தந்துட்டாருன்னு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியத்தை ஐயாட்ட இருந்து படித்தோம். ஆண்டவர் ஐயா மூலமாக நிறைய காரியங்களை இந்த விசுவாசத்தில் பரிசுத்த வாழ்க்கையில் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நினைக்கும் போது அது அப்படி உங்கள் கண் முன்னால் இருக்குது. சரி, நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம், ஆறுதலுக்காக ஜெபிப்போம். நம்ம சத்தமிட்டு முழு மனதோடு கேட்கும் பொழுது ஆண்டவர் வந்து பரிசுத்த பருவத்திலிருந்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஆறுதல் தருகிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு என்ன தேவைகளோ அதை செய்கிறவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒருமித்து கூப்பிடுவோம். அவர் பரிசுத்த பருவத்திலிருந்து நமக்கு இப்போ பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது ஜெப குறிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயாவை இழந்து தவிக்கிற அம்மாவுக்கும் அவங்க எவ்வளோ காரியம் கூட இருந்தே செஞ்சுருப்பாங்க. நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருத்தங்க வந்து நம்ம நெருங்கி 2-3 நாள் பேசாமல் இருந்தாலே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது வந்து ஆண்டவர் தான் நமக்கு ஆறுதல் தரணும். அதனால நம்ம அம்மா சொன்னாங்க ஒரு ஜெப குறிப்பாக எடுத்துருங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். எனக்கு ஆண்டவர் இந்த ஜெப குறிப்பை தந்தார். இந்த ஜெபிக்கும் போது ஆண்டவர் தான் அவங்கள ஆறுதல் படுத்தணும். அவர் தான் ஆறுதல் கொடுப்பார் அம்மாவுக்கு. மற்ற அவங்க பிள்ளைகள், அவங்களோட துணையாளர்கள் மற்றும் பேர பிள்ளைகளுக்கு இவங்களுடைய ஆறுதலுக்காக நம்ம யாராவது சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. நல்ல கருத்தாக, நல்ல சுருக்கமாக யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபிக்கலாம். யாராவது ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபம். ஸ்தோத்திரம். நன்றி 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 இயேசுவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவா. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபித்து சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி அருமையான சகோதரருக்கு வரங்களை கொடுத்து ஹல்லேலூயா. அநேக அற்புதங்களை செய்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவா. கிருபைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து பயன்படுத்த வேண்டும்
ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். உங்க திரு நாமப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமம் அருமையான சகோதரி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாடுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எண்ணுகிற காரியங்கள் ஆமென். மனதில் நினைக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆமென், துணையாளர்கள் போல கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு ராஜாதி ஆமென். அவளுக்கு துணையாயிருந்து கேடகமாயிருந்து ஆண்டவரே, பலனாயிருந்து ஆண்டவரே, ஆமென். இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்யும்படியாக ஹல்லேலூயா. செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பத்தின் பிள்ளைகள் ஒரு நினைக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அருமையான சகோதரர் நினைக்கிறோம், அருமையான சகோதரிமார் நினைக்கிறோம், அவருடைய பேரப்பிள்ளைகள் நினைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் மகிமைப்படுவீராக. ஆமென். அந்த பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே, அருமையான ஐயாவை போல ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. சகோதரிகள் பயன்படுத்தப்படலாம். ஆமென். அவருடைய பிள்ளைகள் பயன்படுத்தப்படலாம் ஐயா. ஆமென். அதை நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. ஆமென். தடைகள் மாற வேண்டும் என்று ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த குடும்பம் முழுவதும் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த இடத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஆமென். இந்த இடத்தில் வந்து ஜெபிக்க வருகிற பிள்ளைகள் ஆமென். மேல் உங்கள் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையின் பலனும் அந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரம். தாங்குவதாக. ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் மாறுவதாக. ஆமென். எல்லா சத்துரின் விதிகள் அடிக்கப்படட்டும். ஆமென். அப்பா, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. நாளைகள் தலைவருக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஸ்தோத்திரம். மகிமைப்படும். ஆமென். ஆசீர்வாதம் உயர்த்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக கருத்தை தட்டி நம்ம மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த ஊழியத்தில் வந்து அநேகர் பங்காளராக இருந்தாங்க. ஐயா வந்து 38 வருஷத்துல நிறைய பேர் அவங்க வந்து இந்த ஊர் தான் இல்லை, பக்கத்தில், அதுக்கப்புறம் அடுத்த மாவட்டத்தில், அடுத்த மகாராஷ்டிரா பாம்பேலும் போயிருக்காங்க, அந்த மாநிலத்தில், அதே மாதிரி சிங்கப்பூர், வெளிநாடுகளுக்கும் போயிருக்காங்க, இஸ்ரேல் போயிருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க. எல்லாருக்குமே ஐயா வந்து நல்லா பழக்கமாயிருவாங்க, ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எப்படி பேசணும் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எது எப்படி இருக்கிறாங்கங்கிற ஒரு பாகுபாடே ஐயாட்ட இருக்காது. ஆனால் ஆண்டவர் பற்றி கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்படி நிறைய பேர் உடன் ஊழியர்கள் மற்றும் இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்க, இந்த ஊழியத்தை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்ககிட்டலாம் ஐயாவோட இழப்பை சொல்லும்போது அவங்களால வேதனையே தாங்க முடியல. அப்படி ஒரு நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஆறுதலுக்காக நம்ம யாராவது ஒருத்தர் ஜெபிக்கணும். அநேகர் வந்து ஐயா வந்து எப்படி ஊழியம் பண்ணாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஐயா இல்லைங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு இழப்பு. அந்த மாதிரி இந்த ஊழியத்தை சார்ந்து இருக்கிறவங்க, அதுமாதிரி இந்த ஊழியத்திலே நிறைய காரியங்களை ஐயாட்ட வந்து ஆலோசனையாக கேட்பாங்க, ஃபோன் போட்டு கேட்பாங்க. ஆலோசனை, ஆண்டவரோட ஆலோசனை கேட்ட ஐயா சொல்கிற காரியங்களை அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கும். நிறைய பேர் ஒரு வாழ்க்கையில் ஒரு சோர்வான நிலையிலையும் என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமல் நிறைய தப்பாக முடிவு எடுத்து வாழ்க்கையில் ஒரு அவங்களால வேற ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு எண்டில் வந்து நிற்பாங்க. அப்போ வந்து ஐயாட்ட தான் ஃபோன் போடுவாங்க. இதேமாதிரி நிறைய பேர் ஐயாவுக்கு இந்த உலகம் முழுதும் அவங்களுக்கு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அவங்களுக்காக ஒரு ஆறுதலுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த ஊழியத்தை உடன் ஊழியர்கள் மற்றும் இந்த ஊழியத்தை சார்ந்து உள்ளவங்க இவங்க ஆறுதலுக்காக யாராவது ஜெபிக்கலாம். யாராவது சத்தத்தை உயர்த்தி கருத்தா இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம்.
ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி. ஆண்டவரே பாதத்தை வணங்குகிறோம் அப்பா. ஆமென். ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஹalleluya. குறிப்புக்காக ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. அக்கினிமேல் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரே நன்மை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ போதுமானவராக நடத்துறீங்க அப்பா. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்மாக்களை ஆண்டவரே ரட்சிப்புக்கு நேராக நடத்த ஆண்டவரே ஒரு பயனுள்ள பாத்திரமாக ஆண்டவரே சகோதரனை ஆண்டவரே நீ பயன்படுத்தின கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே எந்தெந்த ஆத்மாக்களை ஆண்டவரே இவர்கள் சம்பாதித்தார்களோ அந்த ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே வசனத்திலே வார்த்தைகள்ல ஆண்டவரே உறுதியாய் வளர ஆவியானவரே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒன்றிணைந்து ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவர்களை மூலமாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்தினீங்களே அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இவர்கள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரே நீ நடத்துகிற காரியங்கள் அது அற்புதமாயும் அதிசயமாயும் கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அந்த ஆத்துமாக்களை ஆண்டவரே இந்த ஊழியத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பலப்படுத்துங்க. குடும்பமாக பேர் பேராக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. இதன் மூலமாக ஆண்டவரை பயன்பற்ற ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக பயன்பற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. அதன் மூலமாக அநேக ஆயிரங்கள் ஆத்துமாக்கள் ஆண்டவரே இந்த தேசத்தில் பெருக ஆவியானவரே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை ஆண்டவரே நடத்துற ஆண்டவரே நீங்க கொண்டு வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஐயாவுடைய ஊழியத்துல ஆண்டவரே நீ போதுமானவரா இருந்தீங்கப்பா. தொடர்ந்து நடத்துகிற ஊழியர்கள் கிருபை இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ தயவு பெருகட்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே இந்த வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு வந்து கண்டுகொள்வார்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அவர்கள் ஜெபித்த ஆண்டவரே இந்த பட்டணத்துக்காக ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக ஒரு ஆத்துமாவுடைய நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுக்கிறதாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா. அடுத்தபடியாக ஐயா செய்த ஊழியம், அதாவது 38 வருடமா நம்மோட ஐயா இருந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணி இந்த கீழப்போர் பகுதியிலையும் மற்ற எல்லா பகுதியிலும் இருந்து 38 வருடமா ஐயா ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த 38 வருடமா ஐயாவுக்கு ஆண்டவர் பலன் சுகம் கொடுத்து ஆண்டவர் அவங்களோட பேசி அவங்கள அபிஷேகம் பண்ணி வரங்கள் கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காங்க. இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு ஊழியம் செய்வது வந்து சாதாரண காரியம் கிடையாது. அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஊழியத்தின் மூலமாக குடும்பத்தையும் பார்க்கணும், ஊழியத்தையும் செய்யணுங்கும் போது அது ஒரு பயங்கரமான நெருக்கடி. ஒன்று வேலையை செஞ்சுட்டு போயிடணும், இல்லை ஊழியம் செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். ஆனால் ஊழியத்தையும் குடும்பத்தையும் கொண்டு போகிறது வந்து அதில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட நெருக்கடி தெரியும். ஆனால் அந்த 38 வருஷம்
அந்த ஊழியத்தை ஐயா நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? அந்த கிருபையை ஆண்டவர் கொடுங்க. அல்லேலூயா. அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஐயாவும் நம்மளோட இருந்து அந்த ஊழியம் செஞ்சுருக்காங்க 38 வருஷம். அதற்காக நன்றி சொல்லி யாராவது ஒருவர் நமக்கு ஐயா நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நன்றி சொல்லி குறிப்பாக கருத்தா சீக்கிரமாக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாப்பா, 38 வருடம் ஊழியத்தில் அப்பா நீங்கள் பயன்படுத்துங்களே. நன்றிப்பா, நன்றிப்பா. ஆமென். நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமாப்பா, ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாப்பா, ஆமாப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நன்றி, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எடுத்து போடும் இயேசுப்பா. ஆமென். ஆறுதல் படுத்துங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஆமாப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஆமாப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி, நன்றி இயேசுப்பா. நன்றி. ஆமென். ஆமாப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆசீர்வதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி, நன்றி இயேசுப்பா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீர், ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீர், ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. ஆமென், ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியம் தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெறணும். இந்த ஊழியம் ஐயாவும்
ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ இந்த 3வது வாரம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இந்த 3வது வாரம் மீட்டிங் வந்து நாங்கள் சேர்ந்தே முதலே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஆண்டவர் இந்த இதையும் நடத்து அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் தெரியப்படுத்துகிறாங்க. அதில் தான் அந்த விடாமல் அந்த 3வது வாரம் மீட்டிங் நடத்தணும்னு சொல்லி அம்மா அந்த நேரத்தில் நமக்கு இந்த ஊழியத்தை ஒழுங்கு பண்ணாங்க ஆண்டவர் மூலமாக. ஆனால் இந்த ஊழியம் தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெறணும். ஏன்னா பிசாசு வந்து அவன் சிங்கம் போல சுற்றி திரிக்கிறான், எதை தடை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால நம்ம ஜெபித்தா தான் ஜெயம் எடுக்க முடியும். இந்த ஊழியம் தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெறணும். அதற்காக யாராவது ஒருவர் பாரப்பட்டு நல்லா குறிப்பாக ஜெபம், இந்த ஊழியம் தொடர்ந்து தடையில்லாமல் நடைபெறணும். ஏன்னா 38 வருஷமா ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை ஐயா மூலமாக ஆண்டவர் அப்படி தடையில்லாமல் நடத்திட்டாரு. இன்னும் ஆண்டவரோட திட்டம், ஆண்டவருடைய எல்லா தரிசனங்களும் அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு எதிராக பிசாசு கொண்டு வர பொல்லாத தடைகள், ஏன்னா உலக காரியங்கள் நிறைய இருக்குது தடையை கொண்டு வருவதற்கு. ஒரு சின்ன காரியத்தையும் நம்ம நினைச்சு போகும்போது பிசாசு வந்து ஒரு சோதனை கொடுத்து தடுத்து விட்டுருவான். ஆனால் ஆண்டவர் திட்டம் நிறைவேற்றணும், அவர் சமூகத்தை நம்ம காத்திருக்கணும். அப்போ வந்து இந்த ஊழியம் தொடர்ந்து தடை இல்லாமல் அநேக ஆத்மாக்களை ஆயுதப்படுத்தணும். தொடர்ந்து தடை இல்லாமல் நடைபெறணும்னு சொல்லி யாராவது ஒரு குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. தடை இல்லாமல் நடைபெறும். நன்றி நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஆமென். ஸ்தோத்திரப்பா. ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் அப்பா யாருக்காகலாம் திறப்பில் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதனால சகோதரர்கள் ஒருமித்து வாசம் ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. இன்னும் ஒருமித்து வாசமன திரும்ப தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்துல நடப்பிருங்க அப்பா, நீங்க மனவளனாய் கூட இருங்க. ஹல்லேலூயா, தகப்பனா நீங்க இருங்கப்பா. ஸ்தோத்திரப்பா. உங்களை திக்கட்டோட விடேன்னு சொல்லிருக்கீங்களப்பா. ஆமென். நீங்க கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தேவன் கூட நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். மானுஷிக வல்லமைகள் சத்துரு கிரியைகள் எதுவும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பாதபடி கர்த்தர் வேலியடைந்து பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவனை கனம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பாவை கனப்படுத்தி வச்சிருக்கீங்க. இதோட புதுக்கு இது வரைக்கும் நடத்துறீங்க. அப்பாவை நீங்க கனப்படுத்துங்க, பிள்ளைகளை கனப்படுத்துங்க. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இன்னும் உற்சாகமாய் ஓட நீ கிருபை கொடுங்க. அப்பாவோட இணைந்து குடும்பத்தார், பிள்ளை, மகன் குடும்பம், மகள் குடும்பம், பேரம்பேத்தி எல்லாரும் இணைந்து மகிழ்ப்படுத்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க இடத்துல எப்பவும் பிரசன்னராய் தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானத்தையும் விசேஷித்த அபிஷேகத்தையும் தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவோட ஜெப வாழ்க்கையில நீங்க கூடவே இருங்கப்பா. எத்தனையோ பேர் திக்கட்டோட இருக்கிற எங்களை கூட 12 வருஷம் நடத்தி வரீங்களா? அதே தேவன் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த தடைகளும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுவார். உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமே போகும் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழுப்புற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காதே போகும். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். உன்னோட கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் சொல்லி கர்த்தர் தாமே இந்த ஊழியத்துக்கு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். வழிகாட்டி நீங்க தான் ஆலோசனை தர தேவன். நீங்க தான் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நீங்க தான் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து ஆலோசனை தந்து வழிகாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையாய் இந்த ஊழியத்தை செய்ய நீங்க ஒவ்வொருவருக்கும் திரும்ப தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரின் கூடவே நடத்துங்கப்பா. மனமாக நீங்க தான்ப்பா. உங்க வழியை ஒரு போன்ற ஆத்மாக்கள் ஆதாயம் அம்மாவை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அம்மாவோட இணைந்து கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்பவும் தங்கி இருக்கட்டும். உங்க மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த மானோட கடையில் இருக்கிறவர் சர்வ வல்லோட நிலையில் தங்கமாக வாசிக்கிறோம். கோழி தன் குஞ்சுகளை செடிகளை மறைப்பது போல நீங்க மறைத்துக் கொள்ளுங்க. கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல நீங்க சுமத்துக் கொள்ளுங்க. அப்பா சந்ததி சந்ததி ஊழிய இன்னும் வல்லமையாய் தொடர்ந்து செயல்பட ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பாவோட அபிஷேகம் வெறுமையாய் போகாதபடி, அப்பாவுக்கு இருக்கிற வெளிப்பாடுகள் வெறுமையாய் போகாதபடி, அதே அபிஷேகத்தை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கூட எத்தனையோ நாட்கள் ஜெபித்து அப்பா தீர்க்க தரிசனம் சொன்னா அதெல்லாம் எங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்குப்பா. அதே போல அதே நம்பிக்கை நிறைவேறு. அதே தீர்க்க தரிசன வார்த்தைகள் அம்மாவுடைய
ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன், ஆமென். கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன், ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் சொல்றீங்க. ஸ்தோத்திரம், எல்லா வார்த்தையும் ஸ்தோத்திரம். சமூகத்துல இறக்கி வச்சுட்டு அப்பா ஆமென். ஸ்தோத்திரம், கர்த்தரை நம்மள மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க. ஆமென். நீங்க கூடவே நடத்துங்க. நீங்க திக்கற்றதை விடாத தேவன். ஆமென். அப்பா, ஆற்றி தேய்ச்சி அரவணைத்து ஒரு தாய் ஆமென். தேய்ச்சது போல தேய்ச்சி நீங்க அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஆமென். ஸ்தோத்திரம். வரக்கூடிய ஒவ்வொருவரும் வெறுமையை திரும்பாதபடி ஆமென். அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு அவங்க போகும்போது கர்த்தர் ஆமென். அற்புதத்தை செய்யக்கூடிய என்ன ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தாங்களோ எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து ஆமென். ஆசீர்வதித்து நீ வழியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். இன்னும் ஒரு கூட்ட ஆத்மாக்கள் இந்த இடத்துல அதிகமாய் கூட்டி தாங்கப்பா. ஆமென். இன்னும் அநேக புதிய புதிய ஆத்மாக்கள் இந்த இடத்துல தாங்கப்பா. ஆமென். கர்த்தரைப்பா எங்களோட இந்த ஊழியத்தை ஆமென். இன்னும் விரிவாக்கி அப்பா, ஆமென். அநேகர் இந்த இடத்துல உடலிருந்து துணையா இருந்து ஊழியம் செய்து நீ திரும்ப தரப்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். இவரோட ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்திருப்பதற்காக நன்றி. துதிகர மகிமையெல்லாம் ஒருவர் பேச ஆமென். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துக்காக கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா, எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நாங்க ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு ஜெபம். முடிந்தவங்க முழங்கால் படிச்சுக்கோங்க, எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க. ஐயா பெற்ற அபிஷேகம், இந்த வரங்கள் வந்து நம்ம இந்த ஊழியத்தில் கிடைக்கணும். ஐயா வந்து ஒரு ஆள் அங்கேருந்து வந்தாங்கன்னா அவங்க எந்த நோக்கத்துக்காக வாரங்கிறத அவங்க அபிஷேகம் பெற்ற அபிஷேகத்தாலும் வரத்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி அபிஷேகமும் வரமும் இந்த ஊழியத்தில் கிடைக்கணும். யோசுவா, மோசேக்கு அப்புறம் யோசுவா வந்தார். அதே போல் எலியாவுக்கு அப்புறம் எலிசா. இந்த மாதிரி இந்த ஊழியத்தில் வளரணும், வளர்ச்சி வரணும்னு சொல்லி நம்ம ஒருமித்து நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நம்ம வாய் மௌனமாக இருக்காம நம்ம வாயை திறந்து ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இணைந்து ஆண்டவரே உங்க சமூகத்தில் இணைந்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை அப்பா உங்க திட்டத்தால நீங்க ஆரம்பிச்சீங்க இயேசப்பா. அப்பா நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே ஐயாவை அழைத்து 38 வருஷமா இந்த ஊழியத்தை கொடுத்தீங்களா, உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்துல அவங்க இளைப்பாரி கொண்டிருக்காங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்துல ஒரு எலியாவை அப்புறம் எலிசாவை ஏற்படுத்தினீங்களப்பா, அதே மாதிரி ஏற்படுத்துங்க இயேசுப்பா. அப்பா மோசேக்கு அப்புறம் ஒரு யோசுவாவை ஏற்படுத்தினீங்களே, இங்க ஏற்படுத்துங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. பாகாலுக்கு முன்னால ஆண்டவரே தெய்வம் என்று நிரூபித்த எலியாவை போலவும் எலிசாவை போலவும் எழுப்பணும் இந்த ஊழியத்துல. அப்பா நீங்க கொடுங்க இயேசுப்பா, அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. வரங்களை கொடுங்க இயேசுப்பா. நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் நாங்க தெரிந்து கொண்டா ஆண்டவரே சும்மா ராஜா, ஆனா நீங்க தெரிந்து கொண்டா ஆண்டவரே அது எல்லா காரியத்தையும் ஜெயிக்கும்பா. நீங்க ஜெயம் கொள்ளுகிற தேவன் அப்பா. நீங்க தெரிந்து கொள்ளுங்க அப்பா. ஒரு எலிசாவை ஏற்படுத்துங்கப்பா. ஒரு மோசேக்கு அப்புறம் யோசுவா ஏற்படுத்துங்கப்பா. ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வல்லமைகள், வரங்கள், அபிஷேகங்கள் எல்லாத்தையும் கொடுத்து நிரப்புங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா. நாங்க ஒருமித்து உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே 38 வருட ஊழியத்துல எவ்வளவு பேருக்கு ஐயா அப்பா ஆலோசனை கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு பேருக்கு அப்பா அபிஷேகத்தை கொடுத்திருப்பாங்க அப்பா. இந்த ஊழியத்துல இன்னைக்கு அப்படிப்பட்ட வரங்களையும் வல்லமையும் அபிஷேகத்தை நீங்க கொடுத்து ஒருவரை கொண்டு வாங்க ராஜா.
இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அன்று எலியா கையில இருந்த சால்வை எலிசாவு மேல விழுந்ததுப்பா. அதே போல அம்மா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அந்த சால்வை போல ஆண்டவரே அவங்க பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க இயேசுப்பா. அந்த சால்வை மூலமாக முறிக்க அடிக்கும் பொழுது தண்ணீர்கள் பிளந்ததப்பா. அதே போல இந்த ஊழியத்துல பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க அந்த எலியா சொன்னாருப்பா, நீ என்னை பார்க்க முடிஞ்சா உனக்கு வரங்களை தருவேன்னு எலிசாட்ட சொன்னாரு. அவர் விடல. அதே போல நாங்களும் ஐயாவை விடாம ஜெபம் பண்ணணும்ப்பா. அப்பா விடாம ஜெபித்தோம். நீங்க பார்த்து கொண்டே இருந்தீங்க ராஜா. எங்க கண்ணீர் ஜெபத்தை நீங்க கண்டீங்கப்பா. ஆனாலும் நாங்க முழுமையாக விடல ராஜா. ஆனாலும் உங்க சித்தத்துக்கு கடைசியில் நாங்க ஒப்பு கொடுத்தோம்ப்பா. அந்த வேதனை துன்பங்கள் எல்லாம் வச்சோம் நாங்க ஒரு அம்மா சமூகத்துல நாங்க பார்த்து கொண்டே இருந்தோம் ஐயாவின் மூலமாக. ஆண்டவரே எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு துன்பங்கள், ஆனாலும் இப்படி ஒரு சமூகத்துல ஐயா இளைப்பாரி கொண்டு இருக்காங்க. அதே போல அக்கினி அபிஷேக வல்லமைகள் அப்ப அந்த ஊழியத்தை எழும்பட்டும். நாங்க ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயத்தை செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நன்றி நன்றி இயேசுப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது அப்பா சீயோனில் இருந்து பரத்துல இருந்து உன்னை ஆசை உன் ஜெபத்தை கேட்டேன், பதில் கொடுத்தேன், வாக்கு தந்திருக்கீங்களே இயேசுப்பா. ஆண்டவரே எங்க சீய பருவத்துல இருந்து அப்பா நீங்க பரிசுத்த பருவத்துல இருந்து எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், பதில் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்ததுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடுவோம். 370வது பாடல், விடுதலை கீதங்கள்ல 370வது பாடல். பின்மாரியின் அபிஷேகம் மோசமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியாய் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியாய் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாப்பு நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே
வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே.